அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஏஞ்சலம் பிளஸ் விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு டேஸ்டியான டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் மீன் குழம்பு தாங்க பார்க்க போகிறோம். காலையிலேயே மீன் வாங்கிட்டு வந்தாச்சு. இது வந்து சாலை மீன், பொடிச்சாலை, அதுக்கப்புறமா பாறை மீன். இப்போ பாறை மீன் வந்து நம்ம பாதி பொரிக்க போகிறோம். உடல் பகுதிகளை தலை, அப்புறம் கொஞ்சம் சாலை மீனையும் போட்டு நம்ம குழம்பு வைக்க போகிறோம். கொஞ்சம் அங்கேயே கட் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க. அது இன்னும் கொஞ்சம் நல்லா க்ளீன் பண்ணணும். நம்மளுக்கு அதில் வயிற்றுல குடல், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் செதில்களும் இருக்குது. அதனால் அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு 2 தண்ணியில் நல்லா மீனை அலசி எடுத்துகிட்டு வந்துடலாம். நம்ம மீன் குழம்பு எப்பவும் பண்ணுறது மாதிரி விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். அது இந்த ஸ்டைலில் பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கம கமன் இருக்கும் வைக்கும்போதே. இப்போ ஒரு ட்ரை பேன் எடுத்துக்கலாம். அது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு ஜீரகம், மிளகு சேர்த்துக்கலாம். அதை லைட்டாக வறுத்துட்டு அது கூடவே ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் சில்லு, சின்ன வெங்காயம் இதையும் சேர்த்துட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம ஆயில் எதுவுமே சேர்க்க தேவையில்லை. நம்ம ட்ரை பண்ணலையே அது நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு வெங்காயத்தை தேங்காய் அது ரெண்டையும் வதக்கும்போது வெங்காயத்தில் இருக்கிறதான தண்ணியும் தேங்காயில் இருக்கிறதான எண்ணெய் பிசு பிசுவும் கொஞ்சம் இறங்கும். அது அப்போவே நம்ம வறுத்துக்கலாம். இப்போ அது கூட கருவேப்பிலை தழை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் வறுத்துக்கலாம். இப்போ நான் இந்த குழம்புக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, மசாலா எதுவும் மீன் குழம்பு மசாலா அந்த மாதிரி எதுவுமே இதுங்கலை. வீட்டில் அரைச்ச நார்மல் மசாலாத்தூள் தான். அதாவது புளிக்குழம்பு, காரக்குழம்புக்கு சேர்க்கக்கூடியதான மசாலாத்தூள் தான் நான் இன்றைக்கி சேர்த்து பண்ண போகிறேன். நம்ம அதை வந்து டிஃப்ரெண்ட்டாக பண்ண போகிறோம், அவ்வளோதான். இப்போ நம்ம இது கூட வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அது கூடவே நம்ம மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். அதாவது குழம்பு மிளகாய்த்தூளை இதோட சேர்த்துக்கலாம். நான் வீட்டில் அரைச்சது. நீங்கள் நார்மலாக சில்லி பவுட்ரு எதுவும் சேர்க்குறதா இருந்தால் கூட நீங்கள் சில்லி பவுட்ரு அது கூடவே தனியாத்தூள் அதாவது மல்லித்தூளை சேர்த்துக்கோங்க. இப்போ நான் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூளை சேர்த்துட்டு அதையும் இந்த தேங்காய் கூடையே நல்லா ரோஸ்ட் பண்ணிடலாம். இந்த மசாலாத்தூளோட வாடை வந்து அந்த பச்சை வாடை எல்லாம் போய் ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் வரும். அது வரைக்குமே நீங்கள் நல்லா வறுத்து விட்டுக்குங்க. நம்ம அடுப்பையும் என்ன செஞ்சுக்கணும், நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுக்கணும். இல்லைனா வந்து அந்த மசாலாவோட வாடை வந்து கருகிற மாதிரி ஆயிரும். அதனால் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வறுக்கும் போது தான் நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு வாசனை வரும். மசாலாவும் நம்மளுக்கு கருகாமல் இருக்கும். இப்போ பாருங்கள் நல்லா ஃப்ளேவர் வந்துருச்சு. இப்போ நாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு மசாலாவை நல்லா ஆற விட்டுட்டு மிக்ஸி ஜாரில் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு மண் பாத்திரத்தை எடுத்துக்கலாம். நீங்கள் எந்த சட்டினாலும் எடுத்துக்கோங்க. இரும்பு சட்டியில் கூட வைக்கலாம். எதுலனாலும் வச்சுக்கோங்க. இப்போ மண் பாத்திரத்தில் நம்ம அரைச்சதான விழுதை எடுத்து அது கூட சேர்த்துக்கலாம். இப்போ நான் வந்து மீன் குழம்புக்கு ஒரு எலுமிச்சை பால் அளவு புளியை வந்து ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ மசாலாவை சேர்த்துட்டு அந்த மிக்ஸி ஜார் இது எல்லாத்தையும் கலக்கிட்டு அந்த தண்ணியை சேர்க்கணும். நான் அந்த தண்ணியிலே வந்து புளியை ஊற வச்சுருந்தேன். இப்போ நம்ம அந்த புளியை வந்து நல்லா கரைச்சி நம்ம இதோட கைட்டை அரைச்சி சேர்த்துக்கலாம். நம்ம புளியை வந்து இதோட சேர்த்த பின்னாடி இது கூட வந்து கட் பண்ணதான சின்ன வெங்காயம், அது கூடவே வெள்ளை பூண்டு சேர்த்துக்கலாம். அது கூடவே நம்ம பச்சை மிளகா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளி பழம் சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து உங்களுக்கு புளிப்பு சுவைக்கு ஏற்றாப்புல சேர்த்துக்கோங்க. புளி கம்மியாக சேர்த்தோம்னா தக்காளியை வந்து கொஞ்சம் அதிகப்படுத்திக்கோங்க. இப்போ அது கூட நம்ம குழம்புக்கு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதை கைட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துடணும். தக்காளி எல்லாமே நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போ நாம் குழம்புக்கு தேவையான அளவு தண்ணியை சேர்த்துட்டு ஸ்டவ்வை ஆன் பண்ணி குழம்பை வந்து நம்ம இப்போ அடுப்பில் வச்சிடலாம். நம்ம இப்போ குழம்பு அடுப்பில் வச்சுட்டு அடுப்பை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா நம்மளுக்கு ஒரு கொதி வரணும். அது வரைக்கும் நல்லா அடுப்பை வந்து நம்ம அதிகமாகவே வச்சுக்கலாம். இல்லை கொதி நம்மளுக்கு வந்த பிறகு நாம் அடுப்பை வந்து மீடியமில் வச்சுட்டு மூடி போட்டு நம்ம வச்சிடலாம். நம்ம மசாலாவோட பச்சை வாடை எல்லாமே ஏற்கனவே நம்மளுக்கு போயிருக்கும். நல்லா வறுத்ததுனால இன்னும் கொஞ்சம் பச்சை வாடையெல்லாம் போயிட்டு குழம்போட நிறமே நல்லா சேஞ்ச் ஆகி நம்மளுக்கு வரும். இப்போ பாருங்கள் நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ நாம் இதில் வந்து மீனை சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். நான் கொஞ்சம் தலை, அப்புறம் கொஞ்சம் கழுத்து பகுதி இதை மட்டும் சேர்த்துட்டு அது கூடவே சாலை மீனை வந்து குழம்புக்கு சேர்த்துருக்கேன். மற்ற உடம்பு பகுதி எல்லாமே பொரிக்கிறதுக்காக மசாலா தடவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம மீனை எல்லாத்தையுமே இதோட சேர்த்துடலாம். குழம்புக்கு தேவையான மீனை வந்து சேர்த்துடலாம். இப்போ நம்ம மீன் எல்லாத்தையுமே சேர்த்துட்டு அடுப்பை வந்து மீடியமில் வச்சுட்டு நம்ம ஒரு 2லேருந்து 3 நிமிஷம், குறைஞ்சபட்சம் 5 நிமிஷம் வரைக்குமே மூடி போட்டு வேக வச்சிடலாம்.
அந்த மசாலா எல்லாமே மீனில் நல்லா இறங்கி நல்லா வெந்திருக்கும். அது வரைக்கும் மூடி போட்டு வேக வச்சிடலாம். இப்போ நம்ம குழம்ப தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். ஒரு கடாயில் ஆயில் சேர்த்துட்டு அது கூட கடுகு சேர்த்துடலாம். கடுகு பொரிஞ்ச பிறகு நம்ம அது கூட ஒரு 1½ டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், கறிவேப்பிலை தழை சேர்த்து நம்ம குழம்புல தாளித்து விட்டுடலாம். இப்போ நல்லா சுவையான மீன் குழம்பு தயாராகிட்டு. இதே மாதிரி குழம்பு உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தொடர்ந்து அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.